இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித பிரான்சிஸ்கு சவேரியார் திருவிழா. இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 15 20 முடிய. இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். இந்த நற்செய்தி பகுதி நம் ஒவ்வொருவரிலும் இயேசுவினுடைய நற்செய்தியை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும், எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படை கடமை உணர்வை தூண்டி எழுப்ப வேண்டும். குருக்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லாரும், பொதுமக்களும், நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க, அறிமுகப்படுத்த, மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்து இயேசுவிடம் அவர்களை கொண்டு வர கடமை உண்டு, அடிப்படை கடமை உண்டு என்பதை நினைவூட்டுகின்ற ஒரு அருமையான திருவிழா, அருமையான நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, இதில் மிக சிறப்பாக இந்த காலத்தில் கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் மிக சிறப்பாக கத்தோலிக்க திருச்சபை மிக மோசமான நிலையிலே உள்ளது. நாம் அனைவரும், நாம் எல்லாரும் இதற்கு பொறுப்பு. நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களையும் இயேசுவின் உள்ள தெய்வத்தை, இறைவனை கண்டுணர வேண்டும், இயேசுவின் பெயரால் மீட்படைய வேண்டும் என்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அழைத்து வர வேண்டும் என்பதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு இருக்கிறத அப்படியே காப்பாற்றிட்டு போகிறோம். சேவிங், என்ன சொல்கிறது, ஸ்டாட்டஸ்-கோ, என்ன நிலையில் இருக்குதோ, 1000 குடும்பம் இருக்குன்னா 100 குடும்பம் இருக்குன்னா அதே தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே குடும்பம் தான், இன்னும் 20 வருஷம் கழிச்சு அதே குடும்பம் தான். அவங்க பிள்ளைய பெற்று அவங்க கல்யாணம் பண்ணி தலைக்கட்டு வளரும், அதுக்குள்ளே 4 பேர் செத்து போயிடும், 4 குடும்பம் வளரும். இப்படி தான் திருச்சபை வளரவே இல்லை. திருச்சபை வளர்க்க வேண்டியது யார் பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டியது வார்த்தையாலும் நம்முடைய சாட்சிய வாழ்வாலும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதிலே நாம் செயல்பட விரும்பவில்லை என்றால் நாம் நம்பிக்கையாளர்கள் அல்ல. நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மீட்பு செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். நம்பிக்கையற்றவர்களோ, அந்த இன்றைய நற்செய்தி பகுதி தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். அப்போ நம்ம கோயிலாக போய் சாமி கும்பிட்டுட்டு பக்த சபைகளில் சேர்ந்து பக்த சுவையில் நாம் வளர்ந்து கொண்டே இருந்தால், இயேசுவை அறிவிக்கின்ற பணியில் நாம் ஈடுபடாமல் இருக்கிற பங்கு மக்கள் அப்படியே ஸ்டாட்டஸ்-கோ காப்பாற்றிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம சாமியாரும் இல்லை, மாமியாரும் இல்லை, கிறிஸ்தவனே இல்லை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். அடிப்படையில் எங்களுக்கு உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு நிலைவாழ்வுக்கான பாதை கிடைத்துள்ளது. அவரே மீட்பராக இருக்கிறார் என்பதை நாங்கள் வாழ்ந்து காட்டவும் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் உள்ள கடமைகளை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.